ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நவக்கிரகத்திலே ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த ஆளுமை உடைய கிரகம். இந்த சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாலே வாழ்க்கையில் சொர்க்கபுரியில் வாழ்வது போல் வாழ்க்கை. எல்லாரும் சனி பகவான்னா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒரு அவசியம் கிடையாது. சனி பகவான் நம்முடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு அள்ளி வழங்குவார். இந்த சனி பகவான் இப்போது மீன ராசியில இருந்துகிட்டு இருக்கார். இந்த மீன ராசியிலே இருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலம் அவருடைய பலன்கள் என்னவெல்லாம் நல்ல பலன்களை நம்முடைய ராசிக்கு வாரி வழங்கப் போகிறார் அப்படின்னு சொல்றார். பொதுவாக சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீடுகளில் இருந்தால், உச்ச வீட்டில் இருந்தால் சசயோகம் பல ஜாதகங்கள் உண்டாகுது. அதனாலேயே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. சனி பகவான் இப்போது இருப்பது குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனாலேயே நம்முடைய ராசிக்கு பல நன்மைகளை தருவார். ஏன்னா குரு பகவானை இயற்கை சுபர் அப்படின்னு சொல்றோம். இயற்கை சுபர் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தருவார். இந்த சனி பகவானுடைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு திருமணம் கைகூடி வருகிறது. நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் எவ்வளவு நல்ல தன்மைகளை உடையவர். நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்குறாரு. ரொம்ப நாளாக திருமணம் ஆகலைன்னு சொல்லக்கூடிய பலருக்கு எப்போ திருமணம் ஆகுதுன்னா 7.5 சனி நடக்கும்போது, அஷ்டமதி சனி நடக்கும்போது, அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது திருமண வாழ்க்கை கூடி வருகிறது. சார், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியமே இல்லை சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு 7.5 சனி நடக்கிற போது குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய பல ஜாதகங்களை நான் பார்க்கிறேன். அப்போ இந்த சனி பகவான் அற்புதமான பலன்களை தருகிறார். இந்த நவக்கிரகங்களிலே மிக முக்கியமான ஒரு ஆளுமைக்குரிய கிரகம் சனி பகவான். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு சுற்றி வரார். சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வரும். சில கிரகங்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாறும். 45 நாட்களுக்கு ஒரு முறை மாறும். தினமும் மாறக்கூடிய சந்திர பகவானை பார்க்கிறோம். சனி பகவான் மட்டும் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுவார். ஒரு ராசியில உட்கார்றாருன்னா அழுத்தம் திருத்தமாக என்ன காரியத்துக்கு தான் உட்கார்ந்துருக்காரோ அந்த காரியத்தை மிக அழகாக முடித்து கொடுப்பார். உங்கள் ராசிக்கு மிக நல்ல பலன்களை அள்ளி வழங்க போகிறார் சனி பகவான். என் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரங்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில நல்லா சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். கும்பராசிக்காரங்க நல்ல மதிநுட்பம் வாய்ந்தவர்கள். ஆனால் வாழ்க்கையில் நிறைய சோதனைகள், நிறைய எதிர்ப்புகள், நிறைய எதிரிகள், தொந்தரவுகள், நல்லது செய்து கெட்ட பேரை வாங்கக்கூடியவர்கள் பல பேர் கும்பராசியில் இருந்துகிட்டு இருக்காங்க. கும்பராசிக்கு நம்ம ஒரு பலன் சொல்லும் போதே பின்னூட்டத்தில் பல பேர் அதில் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது எங்க கும்பராசியை போய் பாராட்டாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட வரம் வாங்கி வந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஆனால் கும்பராசிக்காரர்கள் எப்படி இருக்கும்னா, சனி பகவான் உங்க ராசிக்கு அதிபதிங்க. உங்க விரையாதிபதியும் சனி பகவானுக்கு. அவர் இப்ப 2ஆம் இடத்துக்கு வராருங்க. கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் பட்ட வேதனைகளுக்கெல்லாம் ஒரு மருந்து கிடைக்குதுங்க. கடந்த 5 ஆண்டுகளா உங்க வாழ்க்கையில என்னன்னே தெரியலங்க. ஏகப்பட்ட சோதனைகள். அதுக்காக நல்லதே நடக்காம இருந்துச்சுன்னா அப்படி இல்லை. சில நன்மைகள் நடந்துச்சு. ஆனா பெருவாரியா பார்க்கும்போது மனசுக்கு ஒரு துன்பம் வந்துகிட்டே இருக்கு. நிறைய தடைகள் இருக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விரயமாயி போச்ச வாழ்க்கையில. பார்த்துட்டு இருக்கிற வேலை விட்டு போய் பரிதவிக்கக்கூடியவங்க பல பேர். உறவுகளை நாமளே ஆதரிச்சு உறவுகளோடு நமக்கு ஒரு எதிர்ப்பு தன்மை கருத்து மாறுபாடு பேரு கெட்டு போய் மாட்டிக்கிட்டவங்க கும்பராசியில பல பேர். ஏதோ உடல்நல பிரச்சனைகள், எப்ப பார்த்தாலும் ஹெல்த் ப்ராப்ளங்க. முதுகு தண்டுல வலி, கழுத்துல வலி, வயத்துல வலி, பெண்களுக்கு வரக்கூடிய இயற்கை உபாதைகள், பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க. 1 2 நான் எடுத்து சொல்ல, அவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸுங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு விடிவு காலம் பிறக்குது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி.
அவர் இப்ப தனஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு. தனம், வாக்கு, குடும்பம், நேத்திரம்ங்கிற ஸ்தானத்துக்கு வராரு. கடந்த பல ஆண்டுகளாக உங்களுக்கு இருந்த பொருளாதார தடை இப்ப நீங்கியே தீரும். சார், எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, 7.5 சனி நடக்குது இல்லை, கும்பராசிக்கு 7.5 சனி நடக்குது, போக்கு சனி நடக்குது. இந்த 7.5 சனி காலத்துல பெரிய கஷ்டங்களை நின்று நீங்க அனுபவிப்பீங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சனி போகும்போது உங்களை வாரி சுருட்டி கீழே தள்ளி உங்களை ஒரு வழி பண்ணிட்டு போவாருங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சனி பகவான் நிறைய நன்மைகளை உங்களுக்கு தருவார். இந்த சனி பகவான் எப்படி இருக்காருன்னா, 2வது ஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்தால் மிகுந்த நன்மை உண்டுங்க. என்ன நன்மை உண்டுன்னா, 2வது ஸ்தானத்துக்கு தனஸ்தானம்னு பேருங்க. தனஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்து உட்காருங்கிறாருன்னு சொன்னா நல்ல தன பிராப்தியை கொடுப்பாருங்க. பெரிய அளவுக்கு தன பிராப்தியை கொடுப்பாருங்க. நல்ல காசு பணத்தை கொடுப்பாருங்க. கடந்த பல ஆண்டுகளாக இப்ப நீங்க ஒரு தொழில் செய்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த தொழில வருமானமே இல்லாம திண்டாடுறீங்க. குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியல. உங்க மனைவிட்ட போய் பணத்தை கொடுத்து இதுக்குள்ள வாழ்க்கை நடத்திக்கோங்கிறீங்க. குடும்பத்துக்குள்ள சில சச்சரவுகள் வருது. குடும்ப தேவைக்கு தகுந்தாற் போல வருமானம் வரல. ஒரு நெருக்கடியில் இருந்துகிட்டு இருக்கு. பிசினஸுக்கு பணம் போட முடியல, மனைவி மக்களையும் திருப்திப்படுத்த முடியல. என்னடா வாழ்க்கை வாழறோம் அப்படிதான் நினைக்கிறீங்க. இப்ப 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்த உடனே நல்ல பண வாய்ப்பு வருங்க, நல்ல காசு பணம் வருங்க. உங்க குடும்பத்துடைய இது நாள் வரை நீங்க என்ன கடன் பட்டிருக்கீங்களோ எல்லா கடனையும் இப்ப நீங்க அடைக்க போறீங்க. கும்பராசிக்காரங்க குறிச்சு வச்சுக்கோங்க, எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் அடைக்க போறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்க தொழில் வருமானம் பெருக போகுது. நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிசினஸ்ல புதிய வேலையாளர்கள் கிடைப்பார்கள், நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள், நம்பிக்கைக்குரிய பணியாளர்கள் கிடைப்பார்கள். பிசினஸ் பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணுவீங்க. அதனால காசு பணம் பெருகும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏதோ கண்ணை மறைச்ச மாதிரி இருந்திருக்கும். என்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனா ஏனோ சரியான முறையில் வருமானம் வரல, என்ன காரணம்னே தெரியாம இருக்கும். இப்போ உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இருள் விலகுதுங்க. ஜென்மத்தை விட்டு சனி விலகுறாரு. உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய இருள் விலகுது, புதிய வெளிச்சம் கிடைக்குது. அதனால உங்களுக்கு என்ன ஆகும், எப்படி சம்பாதிக்கணுங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். இப்போ புதிய புதிய வாய்ப்புகள் வரும். எந்த துறையில நீங்க இருந்தாலும் சரி, அந்த துறையில புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். பெரிய அளவுக்கு சாதனை பண்ணுவீங்க. நல்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்ல சம்பாதிப்பீங்க. சார், நான் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு சரியா வேலையே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கண்ணு முன்னால நீங்க பாப்பீங்க, நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால குடும்ப வருமானம் பெருகும். எதுல நம்ம கவனமா இருக்கணும், மிக முக்கியமாக நாவடக்கம் வேணும் சார். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வுனார் வள்ளுவர். கெட்டவனா இருந்தா கூட அவனுக்கு நல்லது செய்யுங்க. இனி உங்களால நெகட்டிவ் தன்மைகள் வரக்கூடாது. உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள கெட்ட பெயர் ஒழியணும், நல்ல பெயர் வரணும். ஆகவே பாசிட்டிவா பேசுங்க, பாசிட்டிவா நடந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடத்திற்கு சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் சுப செய்திகள் வரும். ஒன்று, நல்ல காசு பணம் வரும். 2வது, திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும். உங்கள் மகனுக்கு உங்கள் மகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், திருமணம் கைகூடும், குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் கூடி வரும். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார், மிகப்பெரிய லாபங்களை தருவார். என்னெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அந்த அவமானத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். மிகப்பெரிய ஏற்றத்தை உங்க பிசினஸ்ல பார்க்க போறீங்க. நல்ல காலகட்டம் நடக்குதுங்க. இப்ப யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சங்கரன் கோயில் கோமதி அம்மன். சங்கரன் கோயில் கோமதி அம்மனை சென்று வழிபாடு செய்யுங்கள். அவள் சன்னதியிலே அமர்ந்து மனமுருக பிரார்த்தியுங்கள். கோமதி அம்மனை வழிபட்டவர்களுக்கு வாழ்க்கையில எந்த குறையும் வராது, மிகப்பெரிய வெற்றிகள் வரும். அப்படி சங்கரன் கோயில் கோமதி அம்மனை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கை கோபுரமாய் உயர்வதை கண்கூட நீங்க பார்க்கலாம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு, அற்புதமான பலன் தரக்கூடியது. மந்திரங்களிலேயே மிக உயர்ந்தது காயத்ரி மந்திரம் சொல்றோம். அதுவும் இந்த சனி பகவானுடைய காயத்ரி இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் 108 முறை சொல்கிறார்களோ
அவர்களுக்கு அற்புதமான பலன்களை சனி பகவான் வாரி வாரி வழங்குறாரு. உங்க ராசிக்கு மிக நல்ல பலன்களை தருவார். நமக்கு என்ன வகையான தடை இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல போயிருக்கோம், ஒரு உயரதிகாரியை மீட் பண்றோம், மற்றவங்கள்ட்ட எல்லாம் நல்லா பழகிறவர் நம்மள்ட்ட மட்டும் எரிஞ்சு விழறாரு, அதிக வேலையை கொடுக்குறாரு, அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ணுங்கிறாரு. என்னங்க நம்மளை மட்டும் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னா, அந்த உயரதிகாரியை சந்திப்பதற்கு முன்பாக அன்னைக்கு காலையில வீட்டில் இந்த காயத்ரி மந்திரம், இந்த ஓம் காகத் வஜாய வத்மகே கட்கஹஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரச்சோதையாதுன்னு இருக்கு பாருங்க. இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு போங்க. இதை நீங்க தினந்தோறும் சொல்ல 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 இது உருவேறும் பாருங்க. உங்களை சுத்தி வர இருக்கக்கூடிய தீமைகள்லாம் விலகிறத பார்க்கலாம். நம்மளை சுத்தி ஒரு நெகட்டிவ் ஆரா இந்த சனி காலத்துல உருவாகுது. அந்த நெகட்டிவ் ஆரா நம்மளை விட்டு விலகணும்னா இந்த காயத்ரி மந்திரம் உதவுதுங்க. இதை நீங்க நடைமுறையில நான் பல பேருக்கு பார்த்துட்டு சொல்றேன். அதே மாதிரி பரிகாரங்கள்னு சொல்றோம் பாருங்க. உங்க ராசிக்குன்னு பரிகாரம் சொல்லியிருக்கேன் பாருங்க. அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க, பெரிய வெற்றி கிடைக்குது. இப்போ பலருக்கு என்ன ஒரு சந்தேகம், சார் எங்களுக்கு நீங்க பொதுவான பலன்கள் கொடுக்குறீங்க, ராசியின் அடிப்படையில் கொடுக்குறீங்க, எங்களுக்கு பர்டிகுலரா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார், எங்க லக்னம் வித்தியாசப்படுமே, எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வித்தியாசப்படுமே, எங்க ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்காரோ அதுல இருந்து தான் இந்த கோச்சாரச்சனியை கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. உண்மை, வாஸ்தவமான பேச்சு. அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்தாப்புல வித்தியாசப்படும். அப்படி எவ்வளவு கடுமையான பலன்களாக இருந்தாலும் அது நல்ல பலன்களாக மாற்றிக்கிட முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட நேரம் வரணும். அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் முக்கியமாக சொல்றோம். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க நேரம் வரணும். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, என்ன அந்தரம், என்ன சூட்சமும் நடக்குது, அந்த இதற்கும் உங்களிலேயே இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சனி பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு. அப்போ பலருக்கு பார்த்தீங்கன்னா தசா புத்தி நல்லா இருந்தாலே சனி பகவான் நன்மையை தாங்க செய்வாரு, கெடுதல் செய்திட மாட்டார். எல்லாரும் எனக்கு 7.5 சனி வந்துருச்சு, கெடுதல் ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. சனி எல்லாருக்கும் கெடுதல்லாம் பட மாட்டாருங்க. அதனால உங்க ஜாதகப்படி சனி நல்ல நிலையில் இருந்தாலோ இல்லை இப்ப நல்ல தசாபுத்தி நடந்தாலோ இந்த கோச்சார சனி பகவானால ஏதாவது ஒரு கெடுதல் பலன் இருந்தா கூட அந்த கெடுதல் பலன் நடக்காதுங்க, நல்லது மட்டுமே நடக்குங்க. அப்போ பர்டிகுலரா நம்ம ஜாதகத்துக்கு இந்த சனி காலம் எப்படி இருக்கும், 2.5 ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கன்சல்டேஷனுக்கு வரணும். வரும்போதுதான் உங்களுடைய முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும். இங்கேயே பார்த்தீங்கன்னா எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த செல்போன் நம்பரை வாங்கி நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். அதே மாதிரி நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே தான் எங்களுடைய செல்போன் நம்பர். இந்த செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர், இதை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடாமல் கோளறு பதிகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த கோளறு பதிகத்தை எழுதினது யாருன்னா திருஞான சம்பந்தர். அவர் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன் வரும். அந்த கோளறு பதிகத்தை தினந்தோறும் படித்து கொண்டு வருவதும் நல்ல பலன்களை கொடுக்கிறது. அதே மாதிரி இந்த ஓம் நமச்சிவாய மந்திரம் இருக்கு பாருங்க. அந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ, நெற்றியிலே திருநீறு பூசிக்கொண்டு சொல்கிறோமோ, அப்போ நல்ல பலன் கிடைக்கிறது. இதெல்லாம் மிக அற்புதமான பலன். அதே மாதிரி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனியுடைய காலகட்டத்தில் விநாயகரை வழிபட்டால் நமக்கு பெரிய துன்பங்கள் வராது. ஆஞ்சநேயரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். பைரவரை வழிபட்டால் மிகச்சிறந்த நன்மைகள் வரும். ஆக இந்த பீரியடில் நீங்க எந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்க போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஆகவே சனி பகவான் அள்ளி கொடுத்தால் தடுப்பதற்கு யாரும் கிடையாது. மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.